வணக்கம்டா அப்பா எப்படிலாம் நான் தான் உங்கள் மைக்கு மாதிரி இப்போ நம்ம சேனல் பாஷில் எந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 78 வச்சு ராய்ஹார் வச்சு ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் நம்ம சேனல் அன்றைக்கி இப்போ தான் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பர் கஷ்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி எதாவது போட்டுக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு 17 டேஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஓகேன்னு தான் சொல்லிக்குவேன். ப்ரைம் பார்த்தீங்கன்னா லெவல் 7 ஓகேவா? 30,411 சில லைக்ஸ் வச்சுருக்காரு. ஸோ லைக்ஸ் இல்லை அவ்வளோ டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஆகிட்டு போயிடும். ஓகேவா? சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 78 லெவலு 38,000 இங்கே பாருங்க. அதுவும் 38,000 இதுவும் 30 அது 30,000 சில்லற இது 38,935 சில்லற லைக்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ப்ரொஃபைல் சூப்பர் ப்ரொஃபைல்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் 2 லெவல் பண்ணிங்கன்னா 80 லெவல் போயிடும். பயோவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நேம் மென்ஷன் பண்ணிக்கோம். அந்த கலெக்ஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது அல்லவா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்டில் இந்த அக்கௌண்ட்டோட பார்த்தீங்கன்னா வாலெட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தோம்னா வாலெட் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ராய்ஹேர் இருக்குது, கோப்ரா பண்டல் இருக்குது, ஒயிட்டு கொண்டை இருக்குது, அதுக்கப்புறம் மரினோ இன்குபேட்டர் ஹேர் இருக்குது, பிரேக் டான்சர் பண்டல் ஹேர் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அந்த டாப் அப் ஈவெண்ட் காஸ்ட்யூமு அந்த ஈவெண்ட் காஸ்ட்யூம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் தேவைக்கூடாது. முக்கியமாக ஒயிட் கொண்டை இருக்குது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஜோக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பின்னாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதுக்கு மூக்கு வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜோக்கர் காஸ்ட்யூமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு அதுன்னு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் டான்சர் பண்டில் இருக்குது, பிளாக் ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பண்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் பண்டில். ஸோ ஒரு பக்கு பண்டில்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்கி பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் உங்களுக்கு நம்பர் 5 இன்குபேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்சர் பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் தாக் பண்டில் இருக்குது. ஒரு 5 ஜெர்சி இருக்குது. 1 2 3 4 5 ஜெர்சி இருக்குது. கோப்ரா பண்டில் கூட இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூட்ஸு கிட்டாக்கே இந்த ஒரு பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப் ஈவெண்ட் காஸ்ட்யூமு, இந்த கோல்டு இது பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ கோல்டுலாம் வச்சு உரிக்க செமையாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராய் ஸ்டார் ஹேர் இருக்கும். ஸோ ராய் ஸ்டார் ஹேருக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஹேருக்கு காம்போ பெஸ்ட் காம்போவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஜோக்கர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஜோக்கர் கூட உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து தள்ளி பார்த்தோம்னா வேறு என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெர்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஞ்சா இன்குபேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கோட்டு சூட்டு பண்டல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கே சபீர் பாஸ் பண்டில் அந்த பண்டல் இந்த பண்டலாம் இருக்கும். இந்த ஒரு ஜெர்சி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு CR7 ஜெர்சி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா வேறு என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதக் பேண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ரெட் கிரிமல் இருக்குது. ஓகேவா? முக்கியமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அமௌண்ட்டு, டீ குடிக்கிற அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளாக் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அமௌண்ட்டு, ரோஸ் அமௌண்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இதை ஹார்ட் அமௌண்ட் நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன். ஸோ ஹார்ட் அமௌண்ட் இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம். ஸோ இந்த இருக்கு பாருங்கள் ஹார்ட் அமௌண்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசெண்டான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பொறுத்தவரையும் ஃப்ளாக் இருக்குது. ஃப்ளாக் இருக்குது. சேர் அமௌண்ட் மட்டும் இல்லை, மற்றபடி ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 1 2 ஒரு 5 அனிமேஷன் வச்சுருக்காரு. லுக் சேஞ்சர் மட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ மற்றபடி ஒரு நல்ல ஒரு வாலெட்டோடு சேர்த்து நல்ல ஒரு அமௌண்ட் கலெக்ஷனு. ஸோ வெப்பனில் பார்த்துருவோம். வெப்பனில் பார்த்தீங்கன்னா AK பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி M4N பார்த்துருவோம். ஸோ M4Nல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் ஒரு நல்ல ஒரு இன்குபேட்டர் ஒரு ஸ்கின் வச்சுருக்காரு. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏகேல பார்த்தீங்கன்னா ஃப்ளூ பிளாம் ட்ராகோ இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ஸ்கின்னில் நான் தான் உளறிட்டேன். ஸோ இன்குபேட்டரில் ஒரு நல்ல ஒரு கன்று தான். அதுக்கப்புறம் ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா லெவல் 4, க்ரோஸாக பார்த்தீங்கன்னா 10 ஸ்கின்னு, ஃபேமஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 ஸ்கின்னுக்கு லெவல் 3, எக்ஸமெடின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கரக்கோ எக்ஸமெடின்னு இந்த ஒரு எக்ஸமெடின் லெவல் 4 வச்சுருக்காரு. A94 8 வச்சுருக்காரு. பிளாஸ்மா AUG பேராஃபைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்குபேட்டர் கிங்ஃபிஷர் G36 இதெல்லாம் ஸ்கின் வச்சுருக்காரு. M14 SKC SVD உட்பேக்கர் AC80 எல்லாம் ஸ்கின் வச்சுருக்காரு. M249 M60 கோரோ
அதுக்கப்புறம் யூஎம்பியில் பார்த்தீங்கன்னா எவோ லெவல் 4, எம்பி5ல பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரு, இப்போ எம்பிபாடி பார்த்தீங்கன்னா எம்பிபாடி மேக்ஸு, கோப்ரா எம்பிபாடி பார்த்தீங்கன்னா லெவல் 4, மெக்கல் எம்பிபாடி P90, தாம்சனு, விக்டர், மேக் 10, பைசனு. அதுக்கப்புறம் M10ல பார்த்தீங்கன்னா M10 மேக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M1 எவோ பேரலு, விண்ட்லாண்ட் பேரலு, ரேப்பர் பேரலு அதெல்லாம் ஸ்கின் வச்சுருக்காரு. மேக் 10ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஸ்கின்னு, ஜார்ஜ் பஸ்ட்ரு, ஸ்னைப்பரு, ஃபிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபிஸ்ட் ஸ்கின் வச்சுருக்காரு. குளோவாலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 47 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோவால் கலெக்ஷன் மட்டுமே 47 குளோவால் கலெக்ஷன் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலிக் குளோவால், அந்த குளோவால், இந்த குளோவால்னு சொல்கிறத விட ஒரு டீசெண்டான குளோவால் கலெக்ஷன் வச்சுருக்காரு. ஸோ இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக பிடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி தாராளமாக பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் தரமாக சந்திப்போம். ஓகே பாய், டாட்டா, லவ் கைஸ்.